எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த வீடியோலாம் பட்டர் பால் செஞ்சு இந்த தண்ணீல அப்படியே விடுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணணும்னு. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. இப்போ ரீசென்ட்டா தான் நான் அந்த மாட்டுப்பால் வாங்க ஆரம்பிச்சோம். வீட்லயே வந்து ஒரு 1 லிட்டர் போல மாட்டுப்பால் வீட்ல குடுத்துருவாங்க. ஒரு 1 வாரமா எனக்கு அந்த தோணவே இல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த பால் ஏடு நெறைய கட்டுறத பார்த்து, சரி அத எடுத்து வச்சு நம்ம பட்டர் செய்வோம் அப்படின்னு ஒரு 15 டேஸ் போல இந்த பால் ஏடு எடுத்து வச்சிருந்தேன். நான் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எனக்கு இது எக்ஸாக்ட் ப்ராசஸ் தெரியல. ஆனா வந்து இந்த YouTube வீடியோலாம் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். முந்தின நாளே இந்த சேர்த்து வச்ச பால் ஏடுலலாம் 1 ஸ்பூன் தயிர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, மறுநாள் அது ஃபெர்மெண்ட் ஆயிடும். அதோட வந்து ஐஸ் வாட்டர் போட்டு அடிக்கணும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே ஐஸ் வாட்டர் போட்டு அடிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் அது கிரீமியா வந்துச்சு. மறுபடியும் ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து ஒரு 2, 3 தடவ அடிச்சுட்டே இருந்தேன். அப்பயும் அந்த பட்டர் டெக்ஸ்சர் எனக்கு வரல. நான் வந்து மிக்ஸி இல்ல என்கிட்ட. அதுல வந்து மிக்ஸில பல்ஸ் மோட்ல வைக்கணும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட புல்லட் மிக்ஸி தான் இருக்கு. ஸோ அதுல போட்டு ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசில ஒரு 3, 4 தடவ ஐஸ் தண்ணி ஊத்துன உடனே தான் இந்த மாதிரி எனக்கு பட்டர் வந்தது. 15 டேஸா சேர்த்து வச்ச பால் ஏடு, அதுல ஒரு 200 கிராம்ஸ் போல பட்டர் வந்தது. அந்த பட்டர் வச்சு பட்டர் மில்க்கும் எடுத்துட்டேன். அது இல்லாம நெய்யும் காய்ச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்றேன். ஆனா பெர்ஃபெக்ட்டா வந்தது. இனிமேலும் வந்து பால் ஏடு கலெக்ட் பண்ணி வீட்லயே வெண்ணெய் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நமக்கு ஐஸ் வாட்டர் தான் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அத போட்டு கரெக்ட்டா நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ட்டோம்னா, சூப்பரா நெய்யும், பட்டர் எல்லாமே கிடைச்சிடும்.